நிஸ்வானில ஓதிய பிள்ளைகள், ஷரியத்தை தெரிந்த பிள்ளைகள் அவங்களுக்கு தோதுவான கணவன்மார்களை கண்டறிந்து பெண் தர வேண்டும். வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாம் ஓதி முடிச்சு கொண்டு போய் ஒரு பொருத்தமே இல்லாத மாப்பிள்ளையோட கட்டி கொடுத்துறான். அன்ஃபிட்டு. ஒன்று, இது ஓதியதற்கு தோதுவாக அவன் தொழுக கூட இல்லாதவன், ஜும்மா கூட இல்லாதவன், குடிகாரன், இந்த மாதிரி அடிக்ட் ஆனவன், இவனுங்கள்ட்ட கொடுக்குறது. இது எவ்வளவு தவறோ அதே சம அளவு தவறு என்ன தெரியுமா? இந்த கொள்கையில மோசமா சில பேர்கிட்ட கொண்டு போய் கட்டி கொடுத்து அவன் இந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு அதை ஓதாத, இதை ஓதாத, அதை கேட்காத, அந்த துவா ஓதாத, இப்படி எல்லாம் சொல்லி வழிகேடாக எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி உள்ள கணவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கூடாது. இன்னைக்கு எக்கச்சக்கமான பிரிவினைகள் தமிழகத்தில் அப்படி நடக்கிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய தமிழகத்தின் ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய உலமா சபையை சார்ந்த மார்க்க அறிஞர்களே சொல்லுகிற செய்தி என்னன்னா, எங்க ஊர்ல கணவன் மனைவி சண்டை, மாமியார் சண்டை, நாத்தனா சண்டை, வரதட்சணை கொடுமை, இதுலாம் தலாக் ஆகிறது இல்லை. எங்க ஊர்ல ஆகிற தலாக்கு பூரா இந்த கொள்கை சண்டை. என்னன்னா, கணவன் இந்த இதில் இருக்கான், மனைவி இந்த இதில் இருக்கு. இது சுன்னத் ஜமாத்து, அது அந்த ஜமாத்து. இந்த ஜமாத்து ரெண்டுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. இது என்னத்தையாவது வீட்டில் ஓதுது, அவன் நீ ஓதுனா இருக்குங்கிறான், அல்லது அவன் என்னவாக ஒன்றை பண்றான், அதுக்கு இந்த புள்ள நான் படிச்சதுல அப்படி இல்லைங்குது. முதல்ல இந்த பொருத்தங்கள் நிச்சயமா பார்க்க வேண்டும். மார்க்க கல்வியை மறுதளிக்கிற அந்த மாதிரி உள்ள ஒரு விதமான இயக்க போதைகள்ல சுத்தரவுகள்கிட்ட கொண்டு போய் எல்லாம் பொண்ணை கொடுக்கக்கூடாது. அது ஓதியபடி அமலை செய்ய முடியாமல் அல்லவா போய்விடும். அதனால பெண் குழந்தைகளை பெற்ற பெருமக்கள் நிறைய பேர் இங்க இருப்பாங்க. நான் இந்த மஹல்லாவில் இப்படி ஒரு மதரசா நடக்குதுங்கிறாங்க, 30 பேர் தான் ஓதுறதா சொல்றாங்க. ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க எவ்வளவு கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் இங்க ஓதி கொடுக்கிற கிதாபுகளுக்கு அந்த கோடிகள் இணையாக, நிச்சயமா இணையாக. காலம் முழுக்க அந்த பெண்ணுக்கு எந்த ஒழுக்கமும் எந்த மார்க்க நெறிகளும் வேண்டுமோ தயவு செய்து அதை கற்றுத்தார்கள். இன்னமும் அந்த பழைய காலத்திலேயே இருப்பதல்ல. லேசா போதும், குர்ஆன் ஓதுற அளவு தெரிஞ்சா போதும். கொடுமை என்னன்னா, கல்லூரி மாணவிகள் நிறைய பேருக்கு குர்ஆன் ஓதுற கூட தெரியாது என்பது அதிர்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டில், நீங்க வேற ஊர்ல எல்லாம் சொல்லல, தமிழ்நாட்டில் கல்லூரி இவ்வளவு தூரம் மதரசாக்கள் விரிவடைந்ததற்கு பிறகு அல்லாஹுவை ரசூலை தர வேண்டிய வயதில் நீங்கள் நிஸ்வான்களின் வழியாக கொடுத்து விட்டால் கவலைப்படாமல் கண்ணை மூடி செல்லலாம். நாளைய ஈமானுடைய தலைமுறை உங்கள் வீட்டிலே உருவாக இந்த பெண்களுக்கு போதும். நீங்கள் கொடுத்திருக்கிற மார்க்க அறிவு போதும். அதை உருவாக்குகிற பிள்ளைகளைத்தான் நிஸ்வான் மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. முதல்ல பெண் குழந்தை பெரிய நியமத்துன்னு நினைக்கணும். அதுக்கு கல்வி கொடுக்கிறது பெரிய பாக்கியம் நினைக்கணும். அல்லாஹ் ரசூலுடைய தடத்தில் அவர் வழி தவறாமல் பெறலாமல் எனது பெண் நடக்கிறாள் என்று முயற்சிக்கிறான் அல்லவா, அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது அல்லவா, அது ஆக பெருக்கரிய பேராக பாக்கியமாக கருத வேண்டும். இந்த ஹதீஸ்ல எல்லாம் வருதுங்க, சும்மா சொர்க்கத்துல பெருமானார் கூட பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இருப்பார்கள் எல்லாம் அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பல்வேறு ஹதீஸ்கள் எப்படி தெரியுமா வருது, அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கணும், ஒழுக்கம் சொல்லி கொடுக்கணும், மார்க்கம் சொல்லி கொடுக்கணும், அஹ்ஸனு தஅதீப், அஹ்ஸனு தஅலீம், இதெல்லாம் கொடுத்தா அவர் ரசூலுல்லாஹ் கூட இருக்கிறதுல அர்த்தம் உண்டு. சும்மா வெறுமனே பெண் குழந்தை பிறந்தது என்பது மட்டுமல்ல, தயவு செய்து அதை புரிய வேண்டும். இன்னொன்று, நாளை இவளுக்கு குழந்தை பிறக்கிற போது இவள் தாயாகிறாள் என்றால் ஹதீஸின் படி இவள் சுகுணமாகிறாள். ஒரு சொர்க்கமாக இருக்கிறதுக்குள்ள கெப்பாசிட்டி அந்த பொண்ணுகிட்ட இருக்கணும். அவள் சொர்க்கம் அந்த பிள்ளைகளுக்கு. கால்நடையில சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? அந்த அம்மா முதல்ல சொர்க்கமா இருக்கணும். இதுவெல்லாம்
நிஸ்வான்களின் வழியாகத்தான் சமீப காலமாக போராடி போராடி கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி முன்ன எல்லாம் நிஸ்வான் மதரசாவே தேவை ஒன்றும் தேவை இல்லாமையே எல்லாம் ஒழுக்கமா இருந்தது. அவங்கெல்லாம் எதுவும் சத்தம் போட்டு பேசுறது இல்லை. பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம், வெட்கம், நாணம் எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் பூரா போயிடுச்சு. நம்மளா நிறைய சட்டமெல்லாம் உருவாயிட்டோம். ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஊராக போவாங்க, அடிச்சுட்டு போவாங்க. இந்த பொம்பளைகள்லாம் வந்து நின்றுருங்க, சொந்தக்காரங்கெல்லாம் 50 பேர் நிற்பாங்க. அவங்க பாட்டில் அஸ்லாம் வலைக்கும் துவா செய்யுங்க, அஸ்லாம் வலைக்கும் துவா செய்யுங்க. அடிச்சுட்டு போகிறவங்களுக்கு எங்கே இருக்குது உங்களுக்கு நீங்கள் முசாவா செய்கிறதெல்லாம்? அவங்களாம் முசாவா செய்கிறாங்க. இதை வந்து அந்த நேரத்தில் மெதுவாக இல்லை ஆண்கள்கிட்ட முசாவா செய்யணும், அஜிக்கு போகிற பெண்கள் முசாவா செய்யுங்க. ஆமாம் எந்த நேரத்தில் நீங்கள் எதை சொல்கிறதுன்னு இல்லை, ஆட்சிகிட்ட எல்லாம் முசாவா நடக்குது. போயிட்டு வந்தாலும் முசாவா எங்கே இருக்குது? ஒரு அந்நிய ஆண்ட முசாவா எங்க இருக்கு? இது வந்து இன்னைக்கு இருக்கிற நான் கேட்குற ஒரு 70 வயசு கிழவியை நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டி வைங்க, வர்ற ஆட்சிகிட்ட எல்லாம் கையை நீட்டிருப்பாது முடியாது. வளரும் தலைமுறையிடத்திலே நிறைய வெட்கம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் எடுபட்டிருக்கிறது. பேச்சுல, அதுல இதுல எல்லாத்திலையும் சில விஷயத்துல ஷரியத்து சொல்லவே முடியல. ஜனாசா ஆயிடுச்சு, சரி, ஜனாசாவை யாரு பார்க்கலாம்னு சட்டம் இருக்கு. எல்லாரும் பார்க்க முடியாது. பெண்கள் ஜனாசாவை போனா நீங்க ஆறுதல் சொல்றதுக்கு வீட்டுக்கு வெளியே வேணா உட்காந்துக்கலாம், சேர்ல உட்கார்ந்துருக்கலாம். சம்பந்தப்பட்ட வீட்டுக்காரங்கள்ட்ட கை கொடுத்து ஆறுதல் சொல்லலாம், பொறுமையா இருக்கு சொல்லலாம். நேரா போய் ஜனாசாவை போய் பார்க்க வேண்டியது. இதுல எல்லாம் ஏதாவது சொன்னோம்னா நம்மள்ட்ட சட்டைக்கு வர்றாங்க. உங்களுக்கு எந்த சட்டை சொல்றதுன்னு விவசாயே இல்லை, மௌத்தா போயிட்டாங்க, அவங்கள போய் பார்க்காம அப்படிங்கிறாங்க. எந்த சரியத்துல இருக்கிறது? ஆம்பளைங்க ஜனாசாவோட நேர பொம்பளைங்க வர்றாங்க, வந்து நேர ஜனாசாவை பார்க்கிறாங்க. காலம் முழுக்க அவரு கோசா, அந்நிய ஆண் அந்நிய பெண், மௌத்தா போன உடனே கண்ணை மூண உடனே நீங்க பார்க்கலாங்கிறதுக்கு பெண்களுக்கு மார்க்கத்துல எங்க அனுமதி தரப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் சொல்ல முடியாது சட்டத்தையே. நான் அதுக்குதான் சொல்றேன், இதையெல்லாம் பெண்களுக்கே இந்த சட்டத்தை கொடுத்து விட்டால், பெண்களுக்கே இந்த சரியத்தை போதித்து விட்டால் அவங்களுக்கு தெரியும் இவங்க நமக்கு அனுமதிக்கப்பட்டவங்க, இவர்கிட்ட கையை நீட்டி முசாவா செய்யலாம். இவர் பெத்த தகப்பன், இவர் கணவர், இவன் சகோதரன், இங்கெல்லாம் நம்ம கையை நீட்டலாம். யாரோ அச்சுக்கு போறாங்க, கையை நீட்ட முடியாது. யாரோ மூத்தா போயிட்டாங்க, ஜனாசாவை பார்க்க முடியாது. இந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் பெண்களுக்கு தர வேண்டும். அதுலயும் சில இடத்துல மிரட்டுவாங்க பார்த்தீங்களா, மூத்த வீட்டுல ஏன்னா ஆம்பளை ஜனாசாவா இருக்கும். அங்க எல்லாம் நின்று ஆம்பளைகள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தவங்கலாம் கொஞ்சம் வெளியே போங்க, பொம்பளை பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிம்பாங்க. அடிச்சு முடிஞ்சு ஓடுற வெளியே நம்ம எல்லாம் போட்டா சுற்றி பொம்பளை 40-50 பொம்பளை நிற்குது. ஜனாசா ஆம்பளை ஜனாசா. காலமெல்லாம் அவர் கூட நின்றதில்லை, முன்னாடி நின்றதில்லை, கோசா. எப்படி 40-50 பெண்கள் நின்று ஒரு தான் இதுவரை பார்க்காத அந்த ஜனாசாவை பார்க்க மார்க்கம் எங்க அனுமதி தந்திருக்கு? நான் சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன். ஹஜ்ஜுக்கு போறப்போ முசாவா செய்யறதோ இந்த ஜனாசாவோ இதெல்லாம் நூற்றுக்கணக்கான இந்த விஷயங்கள் இருக்கிறது. சரியான முறையில் ஷரியத்து தரப்படாத காரணத்தால் பெண்களிடத்தில் இவைகள் எல்லாம் இன்றைக்கு பரவி இருக்கிறது. எனவே ஷரியத்தை சரியான முறையில் பெண்களுக்கு தர வேண்டும். அந்த தரக்கூடிய பணியைத்தான் மதரசாக்களின் வழியாக செய்யப்படுகிறது. தஃசீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் இது போன்ற தனித்தனி துறைகளை சார்ந்த கிதாபுகள் எல்லாம் இங்கே போதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அதனால பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பெருமை என்று நினைக்கும். முதல்ல நியமத்துன்னு நினைக்கும். அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு வாழ்க்கையில் இறைவன் வழங்கிய அவனுடைய பேருபகாரங்களிலும் பெரிய உபகாரம் என்னன்னா அவன் உங்களுக்கு ஒரு பெண் மகளை தந்தது. இன்னைக்கு வரைக்கும் கூட நம்ம அறியாமை காலம் மாதிரி இது இருந்த காலம் டார்க் ஏஜ் மௌட்டிகள்னு சொல்றோம். இன்னைக்கு 2வது அல்லது 3வது பெண்ணா போச்சுன்னா மூஞ்சியை பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு சைஸா குழந்தை பிறந்ததுக்கு பேர் வைக்கணும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போவோம். நம்ம போகும்போதே சந்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மவுத்தோடு மாதிரியே அமைதி அறிஞ்சுன்னா முடிவு பண்ணிக்கலாம். பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவன் சொல்லணும்னு அவசியமே இல்லை, குழந்தைய வாங்கி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. இதே வந்து பையன் பிறந்தா அந்த சந்திலிருந்து சீரியல் லைட் ஆரம்பிச்சிடும்.
டியூப்லைட் அது இது நாகூரணிவா பாட்டு தட்டா புட்டா ஸ்வீட்டு பேக்கேஜ் என்னடான்னா அவர் பையன் வந்திருக்கான். அவன் உன்னை எந்த சந்தியில் கொண்டு போய் நிற்க வைக்க போகிறானோ அதான் காப்பாற்றணும் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கு வரையும் பெண் குழந்தை பிறக்கிற போது ஒரு மட்டமான பார்வையும், ஆண் குழந்தை பிறந்த உடனே அது ஒரு பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடுறது நடக்குது. போய் அந்த பெண் குழந்தை பரிதாபமாக யாருமே இருக்க மாட்டான். ஒன்று இவர் இருப்பார் பெற்றவர், இன்னும் அவங்க மாமனாரோ அல்லது யாராவது ஒருத்தர், ரெண்டு பேருமே அப்படியே ஒருன்னு உட்காந்துருப்பாங்க இஞ்சி சாப்பிட்ட பாரு. நாமெல்லாம் குழந்தைய வாங்கி வச்சு என்ன பேர் என்ன மாதிரி வைக்க. நீ இதே பையனா இருந்தா நீ என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்ற? முதல்ல ஒரு குடும்பத்தில், நான் ரிஸ்வான் மதரசா விழா என்பதாக சொல்லுகிறேன், ஒரு ஆணை விட பெண்ணை, பெண்ணை விட ஆணை பாலின ரீதியாக வேறுபடுத்துதல், பிளவுபடுத்துதல், வித்தியாசம் காட்டுதல் என்பது பெரிய தவறு. 1000 இருந்தாலும் அவன் பையன், 1000 இருந்தாலும் நீ புள்ள. முதல்ல இந்த வசனமே தப்பு. அதாவது ஒரு பேரன் பேத்தியவோ மகன் மகளையோ கூட்டிட்டு வர்றாரு ஒரு சாபி, மஜ்லிஸ் ரசூலுல்லாஹினுடைய மஜ்லிஸ். பையனை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டாரு. பையனை தூக்கி, பெண்ணை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டார். ரசூலுல்லாஹி மஜ்லிஸ் ரசூலுல்லாஹ் பார்க்குறார். அந்த பொண்ணை கீழே உட்கார வச்சுட்டார். ரசூலுல்லாஹி செல்லம் அவர்களுடைய பேச்சுக்கு இடையில நிறுத்திட்டு, ஏன் அங்கே கீழே உட்காந்துருக்கிற பிள்ளையை இந்த மடியில் உட்கார வைக்கலாமே, இந்த மடியில் பையன் உட்காந்துருக்கான், இன்னொரு மடியில் பிள்ளைய உட்கார வைக்கலாமே, அதை தூக்கி அங்கேயும் கீழே உட்கார வைக்கணும். அவர் உடனடியாக தூக்கி இங்கே உட்கார வச்சுக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸிலேயே இருக்குது, தன்னுடைய அவுலாதுகளுக்கு இடையில், தன் குழந்தைகளுக்கு இடையில் ஒரு பெண்ணை ஆணை விட மட்டமானவள் என்று சொல்லி பாரபட்சம் காட்டாமல் எந்த தந்தை வளர்க்கிறானோ அவனுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சிருப்பான், துவா செய்திருக்கிறார். எனவே பெண் குழந்தை இருக்கிற வீடுகள் எல்லாம் பெரும் பாக்கியம் செய்த வீடுகள். நான் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், அன்புக்குரியவர்களே, நீங்கள் வேலை வாய்ப்பு தருவதோ, பட்டப்படிப்புகள் தருவதோ, மிக உயர்ந்த வீடு வாசல்களும் சொத்துக்களும் தருவதோ, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதோ, எல்லாவற்றையும் விட ஆகப்பெரிய விஷயம், நீங்கள் ஒரு 2-3 வருஷம் என் பிள்ளைய மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய கல்வியெல்லாம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்று ஒரு நிறைவு வருமானால் அந்த மன நிறைவுக்கு ஈடா வேற எதுவுமே இல்லை. அதனால யார் யாரெல்லாம் ஓத வைக்கிறீங்களோ தொடர்ந்து ஓத வைங்க. எந்த வீட்டிலெல்லாம் பெண் பிள்ளைகள் இன்னும் சரியத்தினுடைய இல்மை கற்களையோ, நீங்க வெறும் குர்ஆன் ஓதுறது மட்டும் நினைச்சுக்க வேணாம். இங்கே ஓதி தரப்படக்கூடிய கிதாபுகளை போன்று கிதாபுகளை எல்லாம் எந்த பெண்கள் இன்னும் அதில் முன்னெடுக்கலையோ அந்த வீடுகளில் எல்லாம் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. மதரசாவில் ஓதுகிற பெண் பிள்ளைகளை எல்லாம் கபூல் செய்வானாக. நம் குடும்பங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இல்லங்களில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பெண்களையும், சிறிய பெரிய வயதுடைய எல்லா பெண்களையும் சஹாபிய பெண்மணிகளின் வரிசையில் கற்பொழுக்கத்தோடு நாணத்தோடு வாழ்நாள் முழுக்க ஷரியத்தின் சட்டங்களை பேடி நடக்கிற, காலமெல்லாம் முஸல்லாவோடும் குர்ஆனோடும் தங்களுடைய பொழுதை கடத்துகிற நல்ல சிதேவிகளான பெண்களாக எல்லாம் இந்த இறைவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.